வணக்கம் நேயர்களே. ஆழிப்பேரலை சுனாமி ஏற்பட்டு இன்று மார்கழி மாதம் 26ஆம் தேதி 20 வருடங்கள் கடந்தும் இன்னும் எங்கள் மனங்களில் இருந்து நாங்கள் இழந்தவைகள், அந்த சுனாமி தந்த வடுக்கள் எங்கள் மனங்களை விட்டு இன்னும் அகலவில்லை. அந்த அளவிற்கு பாரிய ஒரு அனர்த்தத்தை சுனாமி ஏற்படுத்தியது 2004ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 26ஆம் தேதி. 20 வருடங்களில் இன்றைய நாளில் அந்த நினைவுகளை, அந்த வடுக்களை சுமந்து கொண்டு மக்கள் அஞ்சலி செலுத்தி பல மாவட்டங்களில் அந்த நிகழ்வுகள் இப்பொழுது ஆர்வமாக இருக்கிறது, இடம்பெறுகிறது. நீங்கள் செய்திகளை பார்க்கின்ற நேரம் இடம்பெற்று முடிந்திருக்கும் நினைக்கின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சிறப்பான முறையில் கடற்கரையோரங்களை அண்டிய மக்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோருமே தங்கள் உறவுகள் இறந்த நினைவிடத்திற்கு சென்று மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல முல்லைத்தீவு, முள்ளியவளை பகுதி, கிளிநொச்சியிலும் சிறப்பான முறையில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகம் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் இவர்களுடைய பங்கேற்புடன் கிளிநொச்சியிலும் சிறப்பான முறையில் ஆழிப்பேரலை நினைவு அஞ்சலி இடம்பெறுகிறது. இதனை தாண்டி யாழ்ப்பாண மாவட்டத்திலும் மக்களால் சிறப்பான முறையில் இந்த சுனாமி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் பெரும்பகுதி இழப்பை சந்தித்த வடமராட்சி உடுத்துறை பிரதேச மக்களும் தங்களுடைய ஈகைச்சூழலேற்றி தங்கள் உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்தி வருகின்ற காட்சிகள் பதிவாக இருக்கிறது. இந்த சம்பவங்கள் உண்மையில் எங்கள் மனதை விட்டு நீங்காதது. ஒரு சுனாமி என்கின்ற ஒன்றை சந்தித்த நாம் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை நன்கு உணர்ந்தவரிடம் தான் 2004ஆம் ஆண்டு எத்தனையோ உடைமைகளை இழந்தோம், எத்தனையோ வீடுகள் அடித்து செல்லப்பட்டன, எத்தனையோ உறவுகள் உயிரிழந்தார்கள். இவ்வாறு ஒரு பாரிய அனர்த்தம் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்டது. ஏதோ நேற்று முன்னால் நடந்தது போல அவ்வளவு கனமான ஒரு விடயமாக எங்கள் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் பல மாவட்டங்களில் இப்பொழுது அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகளாவிய ரீதியில் உள்ள உறவுகளும் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள உறவுகளின் உறவினர்களாக இருக்கின்ற காரணங்களினால் உலகளாவிய ரீதியிலும் மக்கள் சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உறுதியானது. எனவே நாங்களும் சுனாமியால் உயிர் நீத்த உறவுகளுக்கு நம்முடைய அஞ்சலியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இழந்த உடைமைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, கோடிக்கணக்கான உடைமைகள், அதிலும் குறிப்பாக கடற்கரை பிரதேசங்களை அண்டி வாழ்கின்ற மக்கள் பலருடைய சொத்துக்கள், வீடுகள் உட்பட பல உடைமைகள் அழிந்து நாசமாகின அந்த சோக நாள் இன்னும் மறக்க முடியாதது. பொதுவாக அந்த கடற்கரை பிரதேசங்களில் வாழ்கின்ற, அதனை ஒட்டி வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடற்தொழிலை நம்பியிருக்கின்றவர்கள். கடல்தான் அவர்களுடைய தஞ்சம் அல்லது கடல்தான் அவர்களுடைய வாழ்க்கை என்றாகி அந்த கடல் அலை இவ்வாறான ஒரு அழிவை தருகின்ற பொழுது அவர்களால் அது ஜீரணிக்க முடியாததாக இருக்கும். எனவே அந்த நினைவுகளை சுமந்தபடி அஞ்சலி நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருகின்றன. மீண்டும் எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள்.